சேலம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், ஏற்காடு மலைப்பாதையில் எங்கெங்கெல்லாம் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, இதனால என்ன மாதிரியான பாதிப்பு அங்க ஏற்பட்டிருக்கு? சரண்யா, சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மழையால் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏற்காடு மலைப்பாதையிலும் ஆங்காங்கே சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஏற்காடு செல்லும் 3 கிலோமீட்டர் மலைப்பாதை தொடங்கி 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ள 60 அடி பாலம் என்ற இடத்திலிருந்தே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால அந்த பகுதியில் 4 சக்கர வாகனமோ 2 சக்கர வாகனமோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது தவிர முக்கிய பகுதியான சாலைப்பாதை முனியப்பன் கோயில் என்ற இடத்திலும் சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு காரணத்தினால சுற்றுலா செல்லும் பயணிகளும் வரத்தும் குறைவாக இருக்கிறது. காரணம், விடுமுறை தினமான தீபாவளி தினத்தன்று வழக்கமாக ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொடர் மழை காரணமாக இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைவாக இருக்கிறது. சரண்யா, இப்போ மலைப்பாதை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகாரிகள் அங்க வந்து ஆய்வு நடத்தினாங்களா? அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதா? சீரமைக்கும் பணி தொடங்கிருச்சா? அதாவது ஏற்காடு மலைப்பாதையை பொறுத்திருக்கும் சமதள பரப்பில் இது போன்ற ஒரு பிரச்சனை என்றால் அது உடனடியாக சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மலைப்பாதைகளில் குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையில் கிட்டத்தட்ட 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது. தொடர் மழை பெய்து வரும் காரணத்தால் அந்த பகுதியில் வாகனங்கள் இயக்கவே ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறதுனால மீட்பு பணிகளிலும் இதுவரை தொடங்கப்படாமலே இருக்கு. அதிகாரிகள் இது குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தி காலை ஆய்வு நடத்தியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து மழையின் அளவு குறைந்த பிறகு அந்த பகுதியில் சீரமைப்பு பணிகள் தொடங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரண்யா, மோகன்ராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.